ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோர் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 11th நியூ தமிழில் இருக்கிற இயல் 5ல் இருக்கிற பாடங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் கொடுத்துருப்பேன். இது 5வது பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம், திருக்குறள் எக்ஸ்ட்ரா இருக்கும். திருக்குறள் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை போன பார்ட்லேயே கொடுத்துருக்கலாம். சரியா? போன பார்ட் வீடியோ இலக்கணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1க்கு 2 வாட்டி படித்தாலே அது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் பார்த்திங்கன்னா இதையும் திருக்குறளையும் நம்ம இன்னொரு பாட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் இந்த மொழியை ஆல்பமில் நம்ம பார்க்கக்கூடிய சித்திரம் எந்த சான்றோர் சித்திரம்னு பார்த்திங்கன்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவரை ரசிகமணின்னு சொல்லுவாங்க அல்லது டி.கே.சின்னு சொல்லுவாங்க. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களும் கற்க முடியும் என்று சான்றுடன் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். சரிங்களா? ஸோ இது அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க. ஏன்னா சான்றோர் சித்திரத்திலிருந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சரியா? இவருக்கு ரசிகமணின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இவரோட ரசிக்கும் தன்மையால் இவருக்கு ரசிகமணின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான ஒரு தொட்டில் இருக்கும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க. அதோட பேர் அந்த அமைப்போட பேரே பார்த்தீங்கன்னா வட்ட தொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆனால் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை பற்றி பேசும். கம்பராமாயணம் எப்படி இருக்குது, சிலப்பதிகாரத்தை எப்படி இருக்குன்னு அதில் நிறைய தமிழறிஞர்லாம் கலந்துப்பாங்க. ஸோ அதனால் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வட்ட தொட்டின்னு கூறப்பட்டது. அது எங்கே அப்படின்னா இவரோட வீட்டோட கூடத்தில். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா அதில் பேசும்போது இவர் அந்த கூட்டத்தில் இவர் பேசும்போது அதில் இருக்கிற இலக்கியத்தை மறந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் நடத்திய இவரோட பாடம் திக்கெல்லாம் திகழ்வரும் திருநெல்வேலின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் இவர் அந்த திருநெல்வேலியை பற்றி சொன்னதை பற்றி இருக்கும். அதை படித்து பாருங்கள், கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒருவேளை இலக்கியங்கள் தெரிந்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். சரிங்களா? இவர் எதை பற்றிலாம் பேசுவார்னா தமிழ் கலை, தமிழ் இசை, தமிழ் இலக்கியம், அது எப்படி, அதோட மேன்மை என்ன, தனித்தன்மை என்ன, சுவை என்ன அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்காரு. கடித இலக்கியங்கள் இவர் இலக்கியத்தரம் கொண்ட கடித இலக்கியங்கள். சரிங்களா? இவர் மற்றவங்களுக்கு எழுதிய கடித இலக்கியங்களில் புதிய இலக்கியங்களாகவே கருதப்பட்டன. இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய ஒளி, கம்பர் யார். இது ரெண்டும் இவர் எழுதிய முக்கியமான நூல்கள். எது? இதய ஒளி, கம்பர் யார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணத்துக்கு இவர் உரை எழுதியிருக்கார். சரிங்களா? இவர் சென்னை மாநில மேலவை இருந்துச்சு இல்லையா, எம்ஜிஆர் தூக்கியிருப்பார், அந்த மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்கார். சரிங்களா? அதனால தான் இவரை ரசிகமணி டி.கே.சின்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்தொட்டி ஞாபகம் வச்சுங்க, இதய ஒளி கம்பர் யார் ஞாபகம் வச்சுங்க, ரசிகமணி அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாளான ஏப்ரல் 23 உலகம் முழுவதும் புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது. பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் புத்தக நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. ஏன் அந்த தேதினா அது ஷேக்ஸ்பியரின் பிறந்த நாள். சரியா? இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இவர் சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் இருந்தாலும் சும்மா படித்து வச்சிங்க. செந்நெல்லும் கரும்பும் விளைந்தனவே அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். சும்மா வாய் விட்டு படித்து வச்சிங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆவணம்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும். பேக் வாட்டர்னா உப்பங்களி. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம். இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. படையெடுப்புனா இன்வேஷன். இன்வென்ஷன் வேற, இன்வேஷன் வேற. சரிங்களா? கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு, செயலர் அப்படின்னா மாலுமி. சரியா? கேப்டன் வேற, செயலர் வேற. மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பிரபஞ்சன் சிறுகதைகள், பிரபஞ்சன். அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா திருக்குறள். நிறைய இயல்கள் நிறைய அதிகாரத்திலிருந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து 2 குறள் கொடுத்துருப்பாங்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, தாம் தன் மகிழ்ச்சியை மைந்துரும் போது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, அதாவது மற்றவங்களை
இகழ்ச்சி அப்படின்னா இகழ்றது. தன்னோட கடமையை மறந்தவங்க கெட்டு போனாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் நினச்சி பார்த்துக்கணும். எப்போ? மகிழ்ச்சியில் மைந்துரும்போது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, மகிழ்ச்சியில் உங்கள் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நிகழ்ச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்டை நீங்கள் எடுத்து இந்த திருக்குறளை பிரிண்ட் பண்ணி உங்கள் படிக்கிற இடத்துக்கு முன்னாடி வச்சிங்க. உங்களோட நண்பர்கள் நிறையா பேர் படித்து ஃபெயில் ஆகி இதை விட்டுட்டு போயிருப்பாங்க. காரணம், அவங்க சின்சியராக படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது போர் அடிக்குதுன்னு ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறளை எடுத்து பாருங்கள். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துரும்போது. நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது இதே மாதிரி மகிழ்ச்சியில் கடமையை மறந்து வீணா போனவங்களை நினச்சி பாருங்கள். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின். ரொம்ப சூப்பரான குறள். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின். எப்போதும் எண்ணியதையே நினைத்து கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிதே. உள்ளியது என்றது என்ன எண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பற்றியே எப்பயும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது கிடைக்கும். சரியா? குறிப்பறிதல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். குறிப்பில் குறிப்புணர்வாரை, ஒருத்தரோட மூஞ்ச வச்சு உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா எந்த பொருளாவது எந்த பொறுப்பாவது எதையாவது கொடுத்து கூட வச்சுக்கணும். யாது கொடுத்தும் கொள்ளல், எதையாவது கொடுத்தாவது கூட வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வா பெறின். பகைமை அப்படின்னா பகைக்கிறது, கேண்மை அப்படின்னா நட்பு. சரிங்களா? ஒருத்தரோட கண்ணில் நம்மளுக்கு பகைமையும் அவங்களோட நட்பையும் அவங்களோட கண்ணின் குறிப்பைய வச்சு நாம் பார்த்துக்க முடியும். அவங்க கண்ணே அதை தெரிவிச்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ பிறரை கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மற்றவங்களை கண்ணை வச்சு அவங்க நம்மளுக்கு நல்லது நினைக்கிறாங்களா கெட்டது நினைக்கிறாங்களா பகைவராக நினைக்கிறாங்களா நண்பர்களாக நினைக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. படை மாட்சி ஒரே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. மரம் மானம் கொண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு, மரம்னா வீரம், மானம்னா மானம், மாண்ட வழிச்செலவு முன்னோர் வழியில் நடத்தல். வழிச்செலவு வழிச்செலவு அப்படின்னா முன்னாடி நம்ம போனவங்க நடந்த வழி. தேற்றம் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர் ஆதல். ஸோ இந்த 4 தான் படைக்கு பாதுகாப்பு. சரியா? பகை திறம் தெளிதல். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டார்பற்று அன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. நகைனா விளையாட்டுக்கு சிரிச்சு கூட நம்ம ஒருத்தர்கிட்ட பகையை வளர்த்துக்கூடாது. 2 பேரும் ஜாலியாக சண்டை பிடிக்கலான்னு கூட சண்டை பிடிக்கக்கூடாது, சீரியஸ் ஆகி போயிடும். சரியா? இது பாருங்க, இந்த குறள் நல்லா இருக்கும். வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர்னா வில்லுடக்கூடிய வில் வீரர்கள்ட்ட கூட நீங்கள் பகையை பெற்றுக்கலாம். ஆனால் சொல்லேர் உழவர் புலவர்கிட்டையோ சொல்வன்மையுடையோ அறிஞர்கிட்டையோ நாம் பகை வச்சிக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் தாழ்த்த இடத்து. சின்னதாக இருக்கும்போதே முள்மரத்தை வெட்டிங்க, பெருசாக ஆச்சுன்னா நீங்கள் வெட்டும்போது உங்கள் கையை குத்திடும். சரிங்களா? பிரிது மொழிதல் அணி, பிரித்து பார்த்து தான் உங்களுக்கு இதோட மீனிங் புரியும். ரொம்ப முக்கியமான குறள். இதில் வர குறள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒத்து போகும். நம்ம குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே கண்டிச்சிடணும். பெருசாகி அப்படின்னா நம்மளே திருப்பி அடிச்சுடுவாங்க. சரியா? இலைதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் கால் தேடத்து. கை கொள்ளும் கையவே வருத்தும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இது நிறைய பஸ்ஸில் படிப்பீங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. மருந்து அப்படிங்கிறது ஒன்று உங்கள் உடலுக்கு தேவையில்லை, ஏனெனில் அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்டது ஜீரணமானதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா, உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால். சரியா? அடுத்து, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் சொல். நோய் நாடி நோய் முதல் நாடி. உங்களுக்கு நோய் என்ன, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை விஷயத்தை ஆராய்ஞ்சி மருத்துவர் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார். வாய் நாடி வாய்ப்பச் சொல்லல். சரிங்களா? இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சார் என்ன சார் திருக்குறள் வேகமாக போகிற மாதிரி? வேகமாக தான் போக முடியும். இது ஆல்ரெடி நீங்கள் படித்ததான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரியா?
உற்றான் அளவும் பிணி அளவு காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவு, பிணி அளவு, காலம், நோயாளியின் வயது என்ன, அவனோட நோயோட அளவு என்ன, பிணி அளவு நோயோட கால அளவு என்ன, காலம் அப்படின்னா குளிர்காலமா வேநீர் காலமா வெய்ய காலமா மழை காலமாங்கிறதெல்லாம் பார்த்து மருத்துவர் செயல்படணும். உற்றான் அளவு, நோயாளியின் வயது என்ன, நோயுற்றவன் அளவு, அதுதான் நோயுற்றான்னா உற்றான் அளவுனா நோயுற்றவன் அளவு, பிணி அளவுனா நோயின் அளவு, காலம் குளிர்காலமா மழை காலமா வெயில் காலமா அப்படிங்கிற காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கருதி செயல். மருத்துவர் அதற்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நற்கூற்றே மருந்து. உற்றவன் நோயாளி, தீர்ப்பான் மருத்துவர், மருந்துளை மருந்து அப்படின்னா மருந்து, துளை செல்வான்னா மருந்து கொடுக்கக்கூடிய பார்மசிஸ்ட். நான்குமே மருத்துவத்தில் அடங்கும். மருத்துவத்தில் நோயாளி, டாக்டர், மருந்து கொடுக்குறவன் மருந்து. அப்பயே பார்மசிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு. பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து இரவச்சம். இரவச்சம் அப்படின்னா பிச்சை எடுக்கிறத பற்றி பேசியிருக்கு. இறக்கிறது, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு கையேந்தி ஒரு பொருளை கேட்கறது. இந்த குறளில் மட்டும்தான் இறைவனையே திட்டிருப்பார் திருவள்ளுவர். இறந்தும் உயிர்வாதல் வேண்டின் பறந்து கெடுக உலகி ஆற்றினேன். இறந்தும் பிறர்கிட்ட கையேந்தி உயிர் வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஒருத்தர் பெற்றிருக்காங்கன்னா அந்த நிலைமையை அவர்கிட்ட கொடுத்த கடவுளோட உலகம் கெட்டு அவர் அலைந்து திரியட்டும் உருவாக்கியன்னு திட்டுறாரு. ஏன்னா எல்லாரோட வறுமைக்கும் எல்லாத்தோட கஷ்டமான சூழ்நிலைக்கும் 100% அவங்களே காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா? சரிங்களா? இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தக்கா பக்குவிடும். இரவென்னும் ஏமாப்பில் மற்றவங்களோட எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பற்ற படகு. கெடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும். அவங்க உங்களுக்கு சொல்லல, அவங்களோட நிலைமையும் கெட்டு போச்சுன்னா இவங்களோட படகு மூடி போயிடும், மூழ்கிவிடும். சரிங்களா? இந்த படகு தோணி அப்படின்னு வந்தாலே உருவகணிங்க எல்லா அதுலேயும் வரும். படகு, தோணி, தெப்பம், உரைகள் அப்படின்னு வந்தாலே உருவகணி. அது உருவகணியாக இருக்கும், இல்லை ஏகதேச உருவகணியாக இருக்கும். சரியா? இந்த படத்திற்கு பொருத்தமாக சொல்லேர் வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. சரிங்களா? பாருங்க. கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான், மதில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை பழித்துக்கொள், அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கெடுத்தும் கொள்ளல், முகக்குறிப்பினை வைத்தே அகக்குறிப்பினை அறிவர்களை எந்த பொருள் கொடுத்தாலும் கூட வச்சுக்கணும். சரியா? மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது மறதியர் கெட்டவர்களை நினை. இந்த மாதிரி கேள்விதான் வரும். இது மாதிரி தான் கேள்வி வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகிழ்ச்சியில மயில்துரும் போது இகழ்ச்சியில் கெட்டாரை நினை, மறதியால் கெட்டவர்களை நினைத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பார்த்த கேள்வியில ரொம்ப முக்கியமானது இதுதான். சரியா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 5வது இயல் முடியுது. ஸோ இது பாட்டு 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 5வது பாட்டு. சரிங்களா? 5 பாட்டையும் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.